மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானதை அடுத்து அவருக்கு உரிய மரியாதையை மத்திய அரசு வழங்கி இறுதி அஞ்சலி நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறது. பிரதமர் மோடி உட்பட அனைத்து பாஜக தலைவர்களும் கட்சி பேதத்தை தாண்டி இந்திய பிரதமராக 10 ஆண்டு காலம் சேவையாற்றிய மன்மோகன் சிங்கிற்கு புகழாரம் சூட்டி அஞ்சலி செலுத்தினர். இது இந்திய மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத ராகுல் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நிகழ்வை வைத்து அரசியல் செய்ய தொடங்கினார். மன்மோகன் சிங்கை பாஜக அவமதித்து விட்டதாக பிரச்சாரத்தில் குதித்தார். ஆனால் இதற்கு பாஜக தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முந்தைய காலங்களில் நேரு குடும்பத்தை தவிர்த்து பிற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் உள்ளிட்டோருக்கு காங்கிரஸ் எந்த மரியாதையும் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு பாஜக மரியாதை செலுத்தியது என்பதையும் சுட்டிக்காட்டி பதிலடி தந்து வருகிறது. இந்த சூழலில் மன்மோகன் சிங் மறைவுக்கு அரசு விடுமுறை வழங்காத தமிழக திமுக அரசை கண்டித்து மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அருள் அன்பரசன் எழுதிய கடிதம் தமிழக அரசியலிலும் இந்தி கூட்டணிக்குள்ளும் புயலை கிளப்பியிருக்கிறது. அவர் கூறியிருப்பதாவது: முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காங்கிரசுக்கு மட்டுமின்றி இந்திய மக்களுக்கும் பேரிழப்பாகும். அவர் நிதி அமைச்சராக இருந்தபோது தாராளமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தார். பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது நாட்டின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் வழிவகுத்தார். முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி அவர் ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி பெற்றதை குறிப்பிட்டார். அதற்கு நன்றி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைந்த போது அன்றைய அதிமுக அரசு தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவித்தது. அதை அப்போது அனைவரும் வரவேற்றனர். மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் திமுக இடம் பெற்றிருந்தது. தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சியில் இருந்தும் மன்மோகன் சிங் மறைவுக்கு பொது விடுமுறை அறிவிக்கவில்லை. காங்கிரசாரும் மட்டுமின்றி தமிழக மக்களுக்கே மனவலியை கொடுத்திருக்கிறது. இது முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லாமல் நடந்திருக்கலாம் என்பதுதான் அனைவரின் எண்ணம். மன்மோகன் சிங்கிற்கு சென்னையில் அவரது உருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைத்து முதல்வர் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனது ஆட்சியில் 2G ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட திமுகவின் சேட்டைகளால் பெரும் அவமானத்தை சந்தித்தவர் மன்மோகன் சிங். அவரது மறைவுக்கு உரிய மரியாதை வழங்காத திமுகவை கண்டித்து ராகுல் குரல் எழுப்புவாரா? கூட்டணி கட்சி என்றால் இனிக்கும், எதிர்கட்சி என்றால் கசக்குமா? இதனால் ராகுலின் போலி முகமூடி கொஞ்சம் கொஞ்சமாக கிழிந்து வருகிறது என அரசியல் நோக்கர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.